தமிழ்நாடு சட்டமன்றத்தை பார்க்கும்போது ரொம்ப நகைச்சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் பயங்கர வேடிக்கையாகவும் இருக்குது. இதுவரைக்கும் வாங்காத அளவுக்கு முரட்டடி வாங்கிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள். அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்துக்கு வந்தால் சட்டமன்றமே ஆடி போயிடும், அதனால தான் அவரை பயந்து கைது பண்ணுறாங்க தாவேகாவினர் அப்படின்னு சொன்ன குற்றச்சாட்டுகளையெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் எள்ளி நகையாடக்கூடிய நகைச்சுவைகள் தான் அப்படின்றது இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரில் தொடங்கி கடைசி திமுக சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் எல்லாருமே வாலண்டியரா வாயை கொடுத்து வம்பிழுத்து சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்காங்க. தாவேக அமைச்சர்களில் தொடங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே திமுக இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் தேவையில்லாததை பேசி வாண்டடா மாட்டிக்கிறாங்க. அதுலேயும் முதலமைச்சர் 2 வரி பேசினாலும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பதிலடியா கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் குறித்து இவர் பேசிய ஒரு வார்த்தை தான் ஒட்டுமொத்த இந்தியாலுமே பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. திமுகவினர் சட்டமன்றத்தை மிகப்பெரிய ஜோக்கர் கூடாரமா மாத்திருக்காங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுமே ஜோக்கர்ஸா மாறி இருக்காங்க. தாவேகாவை சமாளிக்க முடியல. இனிமேல் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே சட்டமன்றத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லி ஏகப்பட்ட மீம்ஸை போட்டு தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. உண்மையிலே இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்னென்ன சுவாரஸ்யமான தகவல்கள் நடந்தது, முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சி தலைவருக்கு எப்படிப்பட்ட பதிலடியை கொடுத்தாரு, என்னென்ன விஷயங்கள் அரங்கேறியது அப்படின்றத விரிவாக இந்த காணொலியில பார்க்கலாம். அதாவது தேர்தல் அந்த பிரச்சார நேரங்களில் கடைசி இடத்துல உட்காந்து இன்றைய முதலமைச்சர் விஜய், அன்றைய தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் சொன்னார், எழுதி வச்சுக்கோங்க, மே 4ஆம் தேதி பிறகு ஏண்டா இந்த விஜயை தொட்டோம்னு நீங்கள் எல்லாரும் கதறி கதறி அழுவீங்க, அப்படிதான் தேர்தல் ரிசல்ட் இருக்குன்னு சொன்னார். அவர் சொன்னது 100க்கு 200% நடந்தது. அவர் சொன்ன மாதிரியே ஏண்டா விஜயை தொட்டோன்னு இன்னைக்கு திமுகவில் தொடங்கி அதிமுகவில் தொடங்கி எல்லாருமே கர்ச்சீஃபை கையில் வச்சுக்கிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதுலேயும் திமுகவினர் எப்படி பிளான் போட்டு இவரோட ஆட்சியை கவிழ்க்கணும், இவரை முதலமைச்சராக வரவிடாமல் தடுக்கணும்னு சொல்லி இபிஎஸ் கூட கை கோர்த்தது இது எல்லாமே நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால திமுகவால் இதை ஜீரணிக்க முடியல அப்படின்றது பொதுமக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் முதலமைச்சராக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் எல்லா தடைகளையும் உடைச்சு வழக்கம் போல அவர் ஏறி உட்காந்துட்டாரு சிம்மாசனத்தில். இப்போ சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது அவர் ஒரு நடிகருங்க, அவருக்கு என்னங்க பேச தெரியும், அவருக்கு சட்டமன்றம்னா என்னன்னு தெரியுமா, அரசாங்கம்னு என்னன்னு தெரியுமா, தெரியாம இந்த பதவி போய் அவர் கையில மாட்டிக்கிச்சுன்னு ஏளனம் பேசிய எல்லாருக்குமே இன்னைக்கு தரமான பதிலடியை முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் கொடுத்துட்டு வர்றாங்க. குறிப்பா முதலமைச்சர் சட்டசபையில இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மரபையும் உடைச்சிட்டு பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அவர்களே இவர்களே இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்து விட்டு யதார்த்தமாக பேசக்கூடிய, உண்மையாக பேசக்கூடிய, உள்ளத்தில் இருந்து பேசக்கூடிய கேஷுவலான ஒரு டாக்ல தான் அவர் பேசிட்டு இருக்காரு, பதிய வச்சுட்டு இருக்காரு. பேரவைத் தலைவர் உண்மையிலே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நடுநிலையா நடந்துட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு தெரியும், திமுக சபாநாயகராகட்டும் திமுக உறுப்பினர்களை மட்டும்தான் பேச விடுவாங்க, அதிமுக சபாநாயகர் அதிமுக உறுப்பினர்களை மட்டும்தான் பேச விடுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தாவேக்கால இருந்து யாராவது ஒரு அமைச்சர் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டா கூட எதிர்க்கட்சியினர் அப்பீல் பண்றதுக்கு முன்னாடியே இது அவை குறிப்பிலிருந்து நீக்கணும், அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு கண்ணியமா நேர்மையா நடுநிலையா நடந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அரசு தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு பதில் உரை கொடுக்கிறாரு, முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுறாரு. பேசும்போது அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் இன்னும் அமல்படுத்தவே இல்லை தாவேகாவினர் ஒரு திட்டத்தை சொல்றாங்க, விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டத்தை. உடனே அண்ணன் விஜய் வழக்கம் போல என்ன பண்றாரு, இல்லைங்க ஏற்கனவே அந்த நிவாரணம் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம், அது நீங்க இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவும் நாங்க தான் அரசியல், நாங்க இல்லைன்னா அரசியலே இல்லைன்னு பேசக்கூடிய உங்களுக்கு இது தெரியலன்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அப்படி அடிச்சார பாருங்க ஒரு 6. அதாவது இதுக்கு முன்னாடி பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்கும்னு தெரியும், அதெல்லாம் படிக்காம தான் இங்க வந்து உட்காந்துருக்காங்கன்ற தொனியில உதயநிதியை டைரக்டா அட்டாக் பண்ணாரு. அவர் பேசின 5வது நிமிஷத்துல இருந்து இந்தியா முழுவதும் இதுதான் ட்ரெண்டிங். இன்னைக்கு விஜய் என்ன பேசினார், அசம்பிளியில் என்ன பேசினார், இதுல இருந்தே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அரசியல் தெரியலன்னு விஜயை பார்த்து யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க தான் அடி முட்டாள் அப்படின்றது இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே நிரூபிக்கப்படுது. இது வரைக்கும் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு, அந்த ஊழல் குறித்து யாருமே வாயை திறக்கிறது இல்லை. இந்த ரிப்போர்ட் என்னாச்சு, அந்த ரிப்போர்ட் என்னாச்சு, இதுலயும் குரல் கொடுக்கல, அதுலயும் முதலமைச்சர் பதில் சொல்லல, முதலமைச்சர் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போடுறாரு, இப்படி அற்பமான அரசியல் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதியமைச்சர் மரியவில்சன் சொன்னாரு, முதலமைச்சர் டேபிள்ல எல்லா ஆடிட் ரிப்போர்ட்ஸும் போயிருச்சு, 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல் ஆடிட்டிங் நாங்கள் முடிச்சிட்டோம்,
அதுல தெரியும் உங்களோட லட்சணம் என்ன அப்படின்றத சட்டமன்றத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சபாநாயகர் கிட்ட சொல்லிட்டு ஏமாத்திட்டு வெளிநடப்பு செய்யறோம்னா நீங்க ஓட முடியாது, இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும், தேவையான நேரத்தில் முதலமைச்சர் அதுக்கு சரியான பதிலடியை கொடுப்பார் அப்படின்னு தரமான பதிலடியை கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அமைச்சர்கள்ல எண்ணற்ற அமைச்சர்கள் இருக்காங்க. அதுலயும் அந்த அவை முன்னவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜ்மோகன், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி போல, அனுபவம் அடைந்த நபர்கள் போல அவ்வளவு அழகா சட்டமன்றத்தை அணுகுறாங்க. முதலமைச்சர் விஜய் இப்படி உதயநிதி பார்த்து கேட்ட உடனே அப்படி இப்படி நீங்க சொல்லலாம், பேப்பர் படிக்கல நீங்க யாரை சொல்றீங்க, வழக்கம் போல அதே தவறுதான். பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாரு, ஆனா எந்த பார்ட்டின்னு சொல்லல. உடனே திமுக கொதிச்சுச்சு. இன்னைக்கு பேப்பர் கூட படிக்கல அவங்களாம் இன்னைக்கு வந்து பேசுறாங்கன்னு சொன்ன உடனே சட்டமன்றத்துக்குள்ள உடனே ஒரு அமளி, அப்படி எப்படி பேசலாம், அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் அப்படின்னு. ஏன் உங்களுக்கு கோபம் வருது? ஏன் அப்படின்னா உங்களுக்கும் தெரியும் அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு. இதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை என்ன அப்படின்னா, ரகுபதினு ஒருத்தர் சட்டத்துறை அமைச்சராக இருந்தாரு. அவர் ஏதோ ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களா பேசிட்டு இருக்காரு. அவை குறிப்புல இருந்து எதையெல்லாம் நீக்கணுமோ அதை மட்டும்தான் பேசுறாரு. அவர் கேட்கிறாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆபீசர்ஸ்ல போனாலும் கூட 3% கமிஷன் கேட்கறாங்க, இதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் எந்திரிச்சு சொல்றாரு, சும்மா சட்டமன்றத்தில் உட்காந்து எடுத்தோம் கவுத்தோம்லாம் பேசக்கூடாது, ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டை பண்ணாரு. மேபி உங்களுக்கு பழக்க தோஷம் உங்க ஆட்சியில கலெக்ட் பண்ணப்பட்டதா இருக்கும், அதை நீங்க விசாரிச்சுட்டு வந்து சொல்லியிருப்பீங்க, எங்க ஆட்சியில ₹1 நாங்க வாங்க மாட்டோம், வாங்கினா எங்க முதலமைச்சர் பக்கத்துல நாங்க அமைச்சர்களை உட்கார்ந்துருக்க முடியாதுன்னு ஆணித்தரமா பேசினாரு. சேலஞ்ச் பண்றாருல, முடிஞ்சா தைரியம் இருந்தா பில்லை காட்டுங்க, இல்ல கமிஷன் கேட்டதை காட்டுங்க, இல்ல 3% கமிஷன் கொடுத்ததை காட்டுங்கன்னு ஒரு இடத்துல பதில் இல்லை. திமுக இன்னைக்கு முழுக்க முழுக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு ஜோக்கரை மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அதை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியை இந்த கட்சி இந்த நபர்களை நம்மளை ஆட்சி பண்ணாங்கன்னு பார்க்கும்போது, அவங்கள பார்க்கும்போது நமக்கு பரிதாபமா இருக்கு, மக்களை பார்க்கும்போதும் பரிதாபமா இருக்கு. இதுக்கு முன்னாடி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது முதலமைச்சர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, பேசவே மாட்டேங்கிறாரு, வாயை திறங்க சிஎம் அப்படின்னு ஒரு கேவலமா பேசினாங்க. அதுக்கப்புறம் அவர் வாயை திறந்து பேசினதுக்கு அப்புறம் துண்டக்கான துணியக்கானு ஓட ஆரம்பிச்சாங்க. இப்பவும் அதே வேலையை தான் பண்றாங்க. முதலமைச்சர் அவர் பாட்டுக்கு மக்களுக்கு என்ன திட்டம் கொடுக்கணும், பட்ஜெட் எவ்வளவு, எந்த துறைக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையும் பேசிட்டு அமைதியாக கடந்து போயிடுவாரு. அவரை போய் தேவையில்லாம சொரிஞ்சு ட்ரிகர் பண்ணி விட்டு வாண்டடா வாங்கிக்கிட்டு சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் ஆதவ் அர்ஜுனா ஒரு பதில் சொல்றாரு. உடனே ஆதவ் அர்ஜுனா சொல்லிட்டாரு, அதுக்கு உடனே ஒரு கவுண்டர் பார்ட் கொடுக்கணும்னு சொல்லி உதயநிதி எந்திரிக்கிறாரு. இந்த அரசியலை எப்படி திமுக கொண்டு போகுது அப்படின்னா, தனிப்பட்ட நம்ம நபர்கள் மேல இருக்கக்கூடிய பகையாகவும் போட்டியாகவும் பொறாமையாகவும் கொண்டு போறாங்க. அது ஒரு துளி தாவேக அரசாங்கமிடம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. கிளீன் கவர்மெண்ட், கிளியர் கவர்மெண்ட், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. நீங்க ஏமாத்திட்டு கோடி கோடியா கொள்ளையடிச்சிட்டு போற அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இல்லை. அதனாலதான் இந்த அரசாங்கத்தை பார்க்கும்போது விஜய் ஒரு புது ரூட்டை மக்களுக்கு போட்டு கொடுக்குறாரு, மக்களை விழிப்புணர்வு அடைய செய்யறாரு. இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தலைகீழா குட்டிக்கரணம் போட்டு அடிச்சு பார்க்குறாங்க, எப்படியாவது அரசியல் பண்ணணும்னு. ஒரு நாளாவது இதுக்கு முன்னாடி இருந்த எதிர்கட்சியும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சியும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் ஆட்சிக்கு இருக்கும்போது மக்களை கண்டுக்கிறது இல்லை, ஆனா ஆட்சியில் இல்லாத போது மக்களுக்கு இந்த குறை இருக்கு, மக்கள் இவ்வளவு தவிக்கிறாங்க, மக்கள் பாடுபடுறாங்கன்னு சொல்லி மக்கள் அப்படின்ற பெயரை வச்சு வெறும் அற்ப அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தை விட்டு வெளியில வரும்போது பட்ஜெட்டை நாங்க வாசிச்சோம், பட்ஜெட்ல இந்த குறைகள் இருக்கு, இந்த நிறைகள் இருக்கு, அப்படி பேசினா கூட அரசியல்ல நேர்மையா பேசுறாங்கன்னு சொல்லலாம். ஆனா முழுக்க வன்மத்தோட ஒரு பகை உணர்வோட தான் இவங்க தாவேக பட்ஜெட்டை குறித்து விமர்சனம் பண்றாங்க. 100க்கு 0 மார்க்கான் சொல்றது யாரு? இங்க இருக்கக்கூடிய ஜீரோஸ். ஒன்னு உதயநிதி, இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி. இவங்க சொல்றாங்க நாங்க 100க்கு 0 கொடுப்போம் அப்படின்னு. இவங்க ஆட்சியில் அப்படியே கோடி கோடியா தள்ளினாங்க. எங்க தள்ளினாங்க? ஒவ்வொருத்தரோட துறைக்கு தள்ளினாங்க, அவங்க அதை வீட்டுக்கு தள்ளிட்டு போயிட்டாங்க. அதுதான் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் நடந்தது. ஆனா இன்னைக்கு 934 கோடின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா கூட அந்த 934 கோடியும் மக்களுக்காக செலவிடப்படும், டிரான்ஸ்பரண்டா கணக்கு காட்டப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மையும் தெம்பும் திராணியும் தாவேக அரசிடம் உள்ளது, அண்ணன் விஜயிடம் உள்ளது. அவர் தவறு பண்ணும் பட்சத்துல எல்லாருமே சேர்ந்து கேள்வி கேட்கலாம், நம்மளும் விமர்சனம் பண்ணலாம். ஆனா தவறே பண்ணாத ஒரு மனிதனை ஏன் உங்களால கிளீன் கவர்மெண்ட்னு ஒத்துக்க முடியல? அங்க கமிஷன் கேட்டாங்க, இங்க கமிஷன் கேட்டாங்க, நிரூபிச்சு காட்டுங்க ஆமா நடந்துச்சுன்னு. இதுக்கு முன்னாடி திமுகல எத்தனை வழக்குகள் இருக்கு, எத்தனை அமைச்சர்கள் மேல, அது ஒரு சாட்சி. அதிமுக அமைச்சர்கள் மேல அத்தனை வழக்குகள் இருக்கு, அதுவும் ஒரு சாட்சி. தாவேக அமைச்சர்கள் மேல ஊழல் புகாரோ இல்ல ஊழல் வழக்கோ ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நம்ம எல்லாருமே சேர்ந்து கேள்வி கேட்கலாம், என்னங்க மாற்றம்னு சொன்னீங்க, இன்னைக்கு நீங்கள் இப்படி பண்றீங்களேன்னு. ஆனா ஒரு துளி அப்படி எந்த விதமான ஒரு ₹1 காசு வாங்கலன்னு சொல்லி பொதுப்பணித்துறை அமைச்சர்
இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வெளிப்படையா சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய தாவேக்கால சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், எங்க கூட்டணி கட்சிகள் யாருமே ₹1 காசு கூட நாங்க வாங்கினது இல்லை, ஊழல் லஞ்சம்னு நாங்க நேர்மையான ஆட்சியை கொடுக்குறோம்னு பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை திமுகவோ அதிமுகவோ இந்த மாதிரி பேசியிருக்கா? பேச முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க பாக்கெட்ல போட்டு சுருட்டிட்டு போறதுக்காக தான் இவங்க அரசியல்லே இருக்காங்க. அதனால திமுக சட்டமன்றத்துக்கு வந்து 4 கேள்வியை கேட்போம், வெளிநடப்பு செய்வோம் அப்படின்னு போற காலம் ஒரு காலம். ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக அண்டர் கிரவுண்ட் டீலிங். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி வந்து தாவேக்கா ஆட்சி. நீங்க என்ன தவறுகள் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பொதுமக்களுக்கு வெளிச்சம் போட்டு படம் காட்டதான் போறாங்க. அதுல இருந்து திமுகவோ அதிமுகவோ ஒரு துளி தப்ப முடியாது. முதலமைச்சருக்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்லி கட்டமைக்க பாக்குறீங்க. ஆமா, நம்மளும் அதைத்தான் சொல்றோம். முதலமைச்சர் விஜய்க்கு எதுவுமே தெரியல. ஊழல் பண்ண தெரியல, லஞ்சம் வாங்க தெரியல, முறைகேடு பண்ண தெரியல, 10 கோடிய திட்டத்தை போட்டுட்டு 4 கோடி ஆட்டையை போட தெரியல. இது எல்லாமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் அண்டர்ஸ்டாண்டிங்ல 50 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அது அண்ணன் விஜய்க்கு தெரியல. அதனால மக்களை நம்பி, மக்கள் சக்தியோட, மக்கள் படையோட சட்டமன்றத்துக்குள்ள பெரும் ஆதரவோடு அவர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஒரு துளி சந்தேகம் இல்லை, இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டுறலாம், இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்திடலாம், இந்த ஆட்சி மேல மக்களுக்கு வெறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை கட்டலாம் நினைச்சா கூட, எப்படி ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு மக்கள் பஜக் பஜக்னு விசிலுக்கு போட்டாங்களோ அதே போல இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு மக்கள் உங்க எல்லாரையும் தூக்கி நடுத்தெருவில் போட்டுருவாங்க. எனவே அற்ப அரசியல், அற்ப குற்றச்சாட்டுகள், மலிவான அரசியல், இழிவான அரசியல், இது எல்லாத்தையும் கைவிட்டுட்டு ஒரு நேர்மையான அரசியலை, மக்கள் அரசியலை பண்ணீங்க அப்படின்னா மக்களுக்கு உங்க மேல ஒரு 2% மதிப்பு இருக்கும். இல்ல நாங்க வழக்கம் போல அரசியல்வாதிகள் போல கேவலமான அரசியல் தான் பண்ணுவோம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மக்கள் கேவலமா நடத்தி தெருவில் தூக்கி போடுவாங்க. அதுல ஒரு துளி சந்தேகம் இல்லை.